சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் ரசாயன ஆலையில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட அமோனியம் வாயு கசிவால் 30க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழிற்சாலையில் இருந்து கடலுக்கு அடியில் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு விஷவாயு கசிந்துள்ளது. இதனால் தொழிற்சாலையை சுற்றி இருந்த சுற்றுவட்டார மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் நள்ளிரவில் நடந்து இருந்தாலும் இந்த ஆலையால் அதிக அளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக அங்குள்ள மக்கள் தொடர்ந்து கூறி வந்திருக்கின்றனர். தற்போது நடத்தப்பட்ட முதல் கட்ட ஆய்வில் காற்றிலும் கடல் நீரிலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அமோனியா கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காற்றால் தரையில் மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்க, நீரால் கடல்வாழ் உயிரினங்கள் கொத்து கொத்தாக செத்து மிதக்கின்றன. நேற்று இரவு முழுவதும் அம்மக்கள் மரண பயத்தில் இருந்திருக்கக்கூடும். இச்சம்பவம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கோரமண்டல் ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பல வருடங்களாக எண்ணூர் சுற்று வட்டார மக்கள், குறிப்பாக குழந்தைகள், இந்த ஆலையால் பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகி வரும் சூழலில் தற்போது ஏற்பட்டிருக்கும் வாயு கசிவு அங்குள்ள மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஒரு தனி நபரின் வருமானத்துக்காக லட்சக்கணக்கான மக்களின் உயிரை அடமானம் வைக்காமல் கோரமண்டல் ஆலை விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.